வீட்டு கலர் மாற்றுறாங்க, கார்பெட்டை மாற்றுறாங்க, சேரை மாற்றுறாங்க, ஆங்கரை மாத்துறாங்க, எல்லாம் மாற்றுறீங்க. அந்த முட்டை டாஸ்கையும் அந்த பலூன் டாஸ்கையும் மட்டும் எரேஸ் பண்ணியிருக்கிறா. போதுடா சாதி முடியலடா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Taste Daily. Taste the Daily. கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுற ஆள் மாதிரி எனக்கு தெரியல தர்ஷா குப்தா. பேசிக்கலி மேபி அந்த பாஸ்ட்டில் ஒரு 1-2 இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். பட் ஷோவில் பார்க்கும்போது தான் நமக்கு ரியாலிட்டி தெரியும். ஏன்னா நம்ம யாரையுமே வந்து நம்ம 24 hours இன்னும் நம்ம மானிட்டர் பண்ணி ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம யாரையுமே பார்த்ததில்லை இந்த செலிபிரிட்டியும். இந்த பிக் பாஸ் ஷோவுடைய கான்செப்டே 24 hours நம்ம அவங்க ஜட்ஜ் பண்ணுறது தான். சார் அடுத்து திரைப்பட நடிகர் ரஞ்சித் அவர்கள், அவர் போறாருன்னு ஒரு கருத்து இருக்கு உங்களோட. இல்லை, அவர் படங்கள்லாம் நடித்ததெல்லாம் வச்சு பார்த்துட்டு அந்த சீன்ஸையும் இந்த பிக் பாஸ் அரங்க சீனையும் ஒரு கொலாஜ் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் விருப்பம் இல்லாத மாதிரி தான் பண்ணாரு அப்படிங்கிற கருத்து வெளியே வந்தது. இது எப்படி சார் அவர் விருப்பத்தோட தான் பண்றாரா அண்ட் அவரால் ஹோல்டு பண்ணிட முடியுமா சார்? விஜய் சேதுபதி சார் எங்கே இருக்கீங்க, ஒரு நம்பர் கொடுங்க, ஃபோன் பண்ணுறேன், தம்பி ஒரு கேள்வி கேட்குறேன். ஃபர்ஸ்ட் 2 days நம்ம ரொம்ப பெருசாக உடனே உள்ளே போனோடனே 4 பேர் சேரை தூக்கி அடிக்கணும், 3 பேர் இட்லி தூக்கி அடிக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது தவறான செயல். அதுக்கு நம்ம மனநிலை டாக்டரை தான் பார்க்கணும், பிக் பாஸ் பார்க்கக்கூடாது. ஸோ அதனால இந்த ஷோவை வந்து ஒரு ஷோவாக பார்த்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாமியார் ஒரு மருமகள். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அந்த மாமியார் ஒரு மருமகளாக இருந்திருப்பாங்க, இந்த மருமகள் நாளைக்கு ஒரு மாமியார் ஆக போகிறாங்க. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து வளர்ச்சி அப்படின்றத யாருனாலுமே தடுக்க முடியாது. நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்போ சொன்னேன். பட் பொதுவாக ஒரு சீனியர் ஒருத்தன் வந்து கீழே இருக்கானா, லைஃப்லாம் அவன் கீழே இருந்தானா அந்த பிரச்சனை அவங்ககிட்ட தான். ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் யார் வெளியே போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு எலிமினேஷன் எப்பவும் போல. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் நிலையன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ரிவ்யூவர் ஜோ மைக்கேல் அவர்கள் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுங்கிற மாதிரி பிக் பாஸ் தொடங்க இருக்கு. ஸோ ஆஸ் அ ரிவ்யூவராக நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார் பிக் பாஸ்? பிக் பாஸ் அப்படின்றது ஒரு 3 மாதம் மக்கள் கொண்டாடுற ஒரு ஷோ. 105 நாள் உள்ளே போகிற கண்டஸ்டன்ஸும் வந்து ஒரு எதிர்காலத்தை நோக்கி ஒரு வெளிச்சமான எதிர்காலம் அப்படின்னு கருத்தில் கொண்டு உள்ளே போகிற ஷோ தான் பிக் பாஸ். அதில் வெளில இருக்க ஆட்கள் நிறையா என்னால் சோபிக்க முடியல, அதாவது டாப்பில் இருந்தேன் டப்புன்னு கீழே போயிட்டேன் திருப்பி நான் டாப்பில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போகிற இடம் பிக் பாஸ் அப்படின்றது. ஸோ இந்த வாட்டி ஹோஸ்ட் மாறி இருக்காரு. ஸோ ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரோட நியூ லுக்கும் ஒரு ப்ரொமோவில் வந்துருச்சு. ஆர் யூ ஓகே பேபி அந்த லுக்கில் வந்திருக்காரு. அவரோட சிக்னிஃபிகண்ட் டயலாக் வச்சே கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம். ஸோ பார்ப்போம். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக நம்ம இந்த பிக் பாஸோட அனௌன்ஸ்மெண்ட்டில் இருந்தே வந்து ஆங்கருக்கும் சரி கண்டஸ்டன்ஸ்க்கும் சரி நிறையா பேர் அவங்களோட தனிப்பட்ட இவங்க போனால் நல்லாயிருக்கும் இவங்க போனால் நல்லாயிருக்கும்னு நிறையா பேர் போட்டிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக நிறையா தனியார் தொலைக்காட்சிகளும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஸோ நாங்கள் அதில் இருந்து யாரெல்லாம் போகிறாங்கங்கிற டென்டேட்டிவ் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். நான் ஒவ்வொருத்தராக உங்ககிட்ட கேட்குறேன், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி சொன்னீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பியாகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விஜே விஷால் அவர்கள் போகிறாருங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, விஜே விஷால் அவர்கள் போகிறாரு மாதிரி நம்மளுக்கும் ஒரு கருத்துக்கள் சொல்கிறாங்க. பட் அது 100% கன்ஃபார்மாக கேட்டால் எனக்கு கிளியராக தெரியல. ஸோ என்னுடைய லிஸ்ட்டில் சார் நம்மளோட லிஸ்ட்டில் ஒரு 12 பேர் இருக்காங்க. அந்த 12 பேர் கன்ஃபார்ம்டாக போகிறாங்க. ஸோ செகண்ட் கண்டஸ்டன்ட் ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு இருக்குது சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜாக்லின் பேர் வந்து ரொம்ப பெருசாக எங்கேயுமே அடிபட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழித்து இந்த திருப்பி உள்ளே வந்தாலும் ஜாக்லினுடைய அந்த ஸ்பான்டேனியஸ் விஷயங்கள், அந்த காமெடி சென்ஸ் அதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும். வந்தால் நல்லதாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அடுத்து வந்து அன்ஷிதா, குக் வித் கோமாளியில் ஃபேமஸான அன்ஷிதா அவர்களோட பேரும் கருதப்படுது. அண்ட் அவங்க வந்து அதில் பயங்கர ஜோவியலாக இருந்தாலுமே அவங்களுக்கு பின்னாடி ஒரு பின்னணி இருக்குது, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க எப்படி சார் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களா, எப்படி இருக்கும்? அதுதான் அன்ஷிதா அவர்களும் குக் கோமாலேருந்து ஒரு 2-3 பேர் கண்டிப்பாக இந்த வாட்டி உள்ளே போகிறாங்க. அதில் ஒன்று தர்ஷா குப்தாவும் போகிறாங்க. அண்ட் அன்ஷிதா அவர்கள் வந்து குக் கோமாளியில் பெரிய லெவலில் சோபிக்கலனாலும் இந்த ஃபைனலில் சோபிக்கலனாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த ஒரு மலையாளி ஃபேன் பேஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. அண்ட் அடுத்த ஆள் நீங்கள் சொன்ன மாதிரி தர்ஷா குப்தா அவர்கள் ஈவன் இடையிலேயே வந்து நிறையா படங்கள் அவங்க அங்கங்கே படங்கள் பண்ணிட்டு இருந்தாலுமே ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நடிகர் சதீஷ் அவர்களோட வந்தது. அவங்க அதே மாதிரி பிக் பாஸ்லேயும் நடக்குங்கிற கருத்து கணிப்பு நிறைய பேர் ஐயோ இவங்க ஏதாச்சும் நடக்குமே அப்படிங்கிற மணிக்கு இருக்குது. ஸோ கான்ட்ரவர்சிக்கு ஏற்ற மாதிரியான ஆளாக இவங்க இருப்பாங்களா இல்லை நார்மலாக போயிடுவாங்களா? தர்ஷா குப்தாவோடைய பேரே எனக்கு தெரிஞ்சு ஒரு சீசன் 3 அடிபட்டு போகிறாங்க போயிட்டே இருக்காங்க, பேக் பண்ணி வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு
நிறைய கதைகள் வந்துச்சு. பட் இந்த வாட்டி போயிட்டாங்க. ஸோ கான்ட்ரவர்சி அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்தீங்கன்னா, கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுற ஆள் மாதிரி எனக்கு தெரியல தர்ஷா குப்தா பேசிக்கலி. மேபி அந்த பாஸ்ட்டில் ஒரு 1-2 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கலாம். பட் ஷோவில் பார்க்கும்போது தான் நமக்கு ரியாலிட்டி தெரியும். ஏன்னா நம்ம யாரையுமே வந்து நம்ம 24 ஹவர்ஸ் இன்னும் நம்ம மானிட்டர் பண்ணி ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம யாரையுமே பார்த்ததில்லை எந்த செலிபிரிட்டியும். இந்த பிக் பாஸ் ஷோவுடைய கான்செப்டே 24 ஹவர்ஸ் நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது தான். கரெக்டாக? நீ எந்தெந்த செலிபிரிட்டிலாம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்து நீ சந்தோஷப்பட்டு ஃபேன் பேஜ் ஆரம்பித்து நான் இருக்கேன்டா என் தலைவனுக்கு அப்படின்னையும் அவங்கெல்லாம் 24 ஹவர்ஸ் முன்னாடி விட்டு இவருக்காருன்னு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற மொமெண்ட்டு தான் இவங்க எல்லா இடத்துலையுமே இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி சௌந்தர்யா நஞ்சுடன் சார், அடுத்த ஆள் சௌந்தர்யா நஞ்சுடன், அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சௌந்தர்யா நஞ்சுடன் வந்து கண்டிப்பாக போகிறாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அவங்க வந்து ஒரு மாடலாகவும் இருந்து அப்புறம் ஆர்டிஸ்டாகவும் ஆகி நிறைய படத்தில் இருந்து இப்போ வேறு மாதிரின்னு ஒரு ஆஃபீஸ் சீரியல் நடித்து அதுவும் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து லுக் வைஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுடைய வாய்ஸ். ஸோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக இந்த ஷோக்கு போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து தகவல். ஸோ அது நல்ல விஷயம் சார். அடுத்த ஆள் வந்து தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆள் ஷாலின் ஜோயா. இந்த மாதிரி தான் நீங்கள் தான் இருக்கலாம் காரணம். தமிழ்நாடே எதிர்பார்க்க வேறு வேலை இல்லை தமிழ்நாடு. சார் நீங்களே பார்த்துருப்பீங்க சார் இன்ஸ்டா ரீல்ல, நான் உங்களுக்கு சொல்லணும், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஷாலின் ஜோயா டிடிஎஃப் வரல, ஷாலின் ஜோயா வரல அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. பார்ப்போம். இப்போ தான் 12 பேர் உள்ளே போயிருக்காங்களாம், மீதி 6 பேர் உள்ளே போகிறத வச்சு பார்ப்போம். இவங்க போனால் எப்படி சார் இருக்கும்? சும்மா ஒரு இமேஜினேஷன். நான் ஏன் இமேஜின் பண்ணுறேன் இல்லை புரியல. இல்லை சார் அப்படி கேட்கல சார். இப்போ நம்ம எதிர்பார்ப்போம் சார், இவங்கெல்லாம் வந்து ஸ்பான்டேனியஸாக இருப்பாங்க, ஹியூமரஸாக இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் ஷாலின் ஜோயா வந்து என்னுடைய கிளியராக என்ன கேட்டிங்கன்னா என்னோட சிவாங்கியோடைய லோ பட்ஜெட், அவ்வளோதான். அதாவது சிவாங்கியை இமிட்டேட் பண்ணியே இருக்கிற ஒரு கேரக்டராக நான் ஷாலின் ஜோயா பார்க்குறேன். அதுதான் ஷாலின் ஜோயோட ஒரிஜினல் கேரக்டரா அப்படின்றத 24 ஹவர்ஸில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா சிவாங்கியோட நம்ம நிறைய ரிலேட் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம், நம்ம ஈவெண்ட்ஸுக்கு வந்திருக்காங்க, ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்ட் எனக்கு சிவாங்கியோட இருந்தாலும் இந்த தாட் ப்ராசஸில் இவங்களை நான் பார்க்கும்போது எனக்கு அதை இமிடியேட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். சார் அடுத்த ஆள் வந்து சஞ்சனா தாஸ். யாருன்னா மகாராஜா மூவியில் விஜய் சேதுபதி அவங்களோட பொண்ணா நடிச்சவங்க. அவங்க போகிறதாவும் ஒரு தகவல் இருக்குது சார். ஆமாம், அவங்க கண்டிப்பாக போகிறாங்க. அவங்க எப்படி சார் கோப்பம்? வேணா மீடியாவுமே எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி இருந்தாங்க. எனக்கு தெரியல எப்படி இந்த இதை ஏர்லியாக அவங்க வந்து சூஸ் பண்ணாங்கன்ட்டு. பட் இட்ஸ் ஓகே. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும், கூப்பிட்டுருப்பாங்க. ஓகே சார் வரேன் அப்படின்னு சார். ஸோ அடுத்த ஆள் வந்து சுனிதா. போகிறாங்களா சார்? நீங்கள் தான் சார் சொல்லுங்கள். சுனிதா கண்டிப்பாக போகிறாங்க. ஓகே. ஆனால் தமிழ் என்ன பாடுபட போகுது அப்படின்னு நினைக்கும் போது தான் என்னென்ன வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம் இந்த பிக் பாஸ் சீசன், என்னென்ன பாடல்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த பாடல் ஆசிரியர்களுக்கும் அந்த பாடலை உருவாக்குற இசையமைப்பாளர்களுக்கும் ஒரு நிமிடம் மௌன செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். சார் அடுத்து அர்ணவ் போகிறதா ஒரு தகவல் இருக்குது, உங்களோட கருத்து? அர்ணவ் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்ட்ரவர்சியில் அர்ணவ் வந்து ஆமாம் சார் எக்கச்சக்க பெருசு கான்ட்ரவர்சி. பார்ப்போம் உள்ள இது எதுவும் பூகம்பமாக வெடிக்க வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை தெரிஞ்சுதான் எடுக்கிறாங்க. அப்புறம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் புரியல. இல்லை சார் நீங்களே பாம்பு வைப்பாங்களா இவங்களே பாம்பு எடுப்பாங்களா? நீங்கள் சார் ரிவ்யூவர், நீங்கள் தான் சொல்லணும், நானே பதில் சொல்லிட்டேன். ஏங்க அவன் போய் சும்மா உட்காந்து என்ன சொல்லுவீங்க? மிக்சர்ன்றீங்க. கரெக்டா? கரெக்டு சார். ஏதாவது பண்ணால் என்ன சொல்கிறீங்க? கான்ட்ரவர்சின்றீங்க. இல்லை அதையும் மீறி தான் அப்படின்னா டாமினன்ட்ன்றீங்க. உங்களுக்கு என்னடா நீங்கள் முன்னாடியே நல்லா ரெடியாகி ப்ரிப்பேர் ஆகி இருக்கிற மணிக்கே எனக்கு வேறு என்னையா பண்ணுறது? எல்லாத்துக்கும் அடி வாங்குறது நாங்கள் தானே சார். இந்த உள்ள இருக்கிறவனாவது ஒரு ஆள் ஒருத்தருக்கு அடி வாங்குவோம், நாங்களாம் 16 கண்டஸ்டன்ட்டுக்கு அடி வாங்குவோம். ஏன்னா அத்தனை பேரும் விமர்சிக்கிறோம். சார் அடுத்த ஆள் அருண் அவர்கள். அருண் சீரியல் ஆர்டிஸ்ட். ஆமாம், அவர் போகிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. ஸ்ட்ராங்காக போகிறாங்கன்ற மாதிரி தகவல் தான் வந்துச்சு. அண்ட் அருண் அப்படின்றவர் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் சின்ன சின்ன ஒரு படத்தில் சின்ன சின்ன ரோல்ஸ் நடிச்சிருக்காரு. பட் அவர் முழு நீளமாக அருண் யார், எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்ற கியூரியாசிட்டி மக்களுக்கு அதிகமாக இருக்கா அப்படின்னா அவர் பேர் பக்கத்தில் ஒருத்தவங்க ஒரு இன்னொரு ஏற்கனவே இருந்த கண்டஸ்டன்ட் பேரை வைத்து கிசுகிசுத்தால் அவர் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. சார் அடுத்து வந்து சந்தோஷ் பிரதாப் திரைப்பட நடிகர். அவர் போகிறதாவும் ஒரு கருத்து இருக்குது, உங்களுக்கு? சந்தோஷ் பிரதாப் கண்டிப்பாக போகலன்றது என்னுடைய ஸ்ட்ராங்கான இது. பட் போகிறாரான்னு தெரியல. ஏன்னா என் நண்பர் தான், அவனை ஃபோன் சொல்லிட்டு கேட்கல. பட் ஒரு வாரம் முன்னாடி மீட் பண்ணோம், ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தார். பட் பிக் பாஸ் நான் முன்னாடி அதாவது ஹரிஷ் கல்யாண் போன டைமில், அப்போல்லாம் நாங்களும் சந்தோஷ் பிரதாப் ஹரிஷ் கல்யாண் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
அப்போ சந்தோஷ் பத்திர கேட்கும்போது பிக் பாஸ் போகிற ஐடியா இல்லை, அதான் குக்குத் கோமாளி போனார். ஆமாம். ஸோ இந்த மாதிரி போகிறாரான்னு தெரியல, அது அவருடைய விருப்பம். டன் சூப்பர். அடுத்து வந்து கோகுல்நாத் சார். இவர் யாருன்னா மானாட மயிலாடல கண்டஸ்டண்ட்டாக இருந்தவர். அதுக்கடுத்து நிறையா கின்னஸ் ரெக்கார்ட் தொடர்ந்து பண்ணார். ஆர்டிஸ்டாக இருக்கார். விக்ரம் படத்துலையும் நடிச்சிருந்தார். தெரியும், அவர் மெமிக்ரி பண்ணுவார். ஆமாம் சார், அவர் தான். அவர் போகிற மாதிரியும் தகவல் இருக்குது. அவரும் போகிறாரு. டிஎஸ்கே ஆமாம் சார், மெமிக்ரியில் அவரும் போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது, தகவல்கள் இருக்குது. அண்ட் டிஎஸ்கே அஸ் அ மனிதராக எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே. ஸோ அவருடைய குணாதிசயமே ஒரு நல்ல மனிதர். யாராவது ஹெல்ப் பண்ணுறாள், வெளில நிறைய தெரிஞ்சுலாம் ஹெல்ப் பண்ண மாட்டார், அதாவது கேமராவில் எடுத்து போடுற ஆள்லாம் கிடையாது, பட் நல்ல மனிதர். அடுத்த ஆள் வந்து ரவீந்தர் சந்திரசேகர் சார் போகிறதா அவர் தலைவங்க சார். ஏங்க ரிவ்யூக்கே தலைவருங்க, அப்புறம் என்னங்க. ஸோ தலைவன் உள்ளே போகிறாப்புல, அது கன்ஃபார்ம்டு, அதில் மாற்ற கருத்து இல்லை. போய் அவர் தான் 2வது கண்டஸ்டண்ட்டோ 3வது கண்டஸ்டண்ட்டோ வீட்டுக்குள்ளே போனது. ஸோ ரவீந்தர் கிட்டேருந்து ஆக்சுவலாக ஒரு ரிவ்யூவர் உள்ளே போயிருக்காரு அப்படின்போது அவருடைய கேம் பிளே மேலே எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த விஷயத்தில் ரவீந்தர் பிரதர் வந்து அந்த க்யூரியாசிட்டியை நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஸோ ஃபேட்மேன் என்ன செய்கிறார் அப்படின்றத பார்ப்போம். ஓகே. தென் அடுத்து தீபக் அவர்கள் சார், ஆக்டர் கம் ஆங்கர், அவர் போகிறதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ தீபக் போகிறார், கண்டிப்பாக போகிறார். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நிறைய வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இது பண்ணுற இடையில ஒரு சீரியல் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கம்பேக் பண்ண ரொம்ப திறமையான ஆங்கர் அவர். நீங்கள் பெண்களில் நிறைய ஆங்கர்ஸை நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஆண்கள் அப்படின்னு திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான். மக்கப்பா, தீபக், இல்லைன்னா நம்ம ஆர்ஜே விஜய், அவ்வளோதான். ஸோ இது இவருக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக கண்டிப்பாக இருக்கும். திறமையான ஆளுகளுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். அடுத்து திரைப்பட நடிகர் ரஞ்சித் அவர்கள் சார். ம் அவர் போகிறாருன்னு ஒரு கருத்து இருக்குது உங்களோட. இல்லை, அவர் படங்கள்லாம் நடித்ததெல்லாம் வச்சு பார்த்துட்டு அந்த சீன்ஸையும் இந்த பிக் பாஸ் நடக்கும் சீனையும் ஒரு கொலாச் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கலேன், நாட்டாமல் எத்தனை நாட்டாமல் தேவைப்படும் தெரியல, பார்ப்போம் சார். பார்த்தீங்களா, நீங்களே இப்போ இமேஜின் பண்ணி தான் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாங்க, இமேஜின் தான் பண்ண முடியும், ஒன்றும் ஷோ ஆரம்பிக்கல பாஸ். ஓகே டன் சார். அடுத்து வந்து ஐஸ்வர்யா, நடிகை ஐஸ்வர்யா அவர்கள் போகிறதா ஒரு தகவல் இருக்குது சார். நான் சவுண்டு சரோஜா. ஓகே, அவங்க வந்து ஒரு செம்ம ஆக்ட்ரஸ், அதில் மாற்று கருத்தே இல்லை. நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல அபியும் நானும்ல நல்ல ஒரு அம்மா கேரக்டராக ஒருத்தங்களை பார்க்க முடியும். அப்படியே கட் பண்ணால் 6ல் வந்து ஒரு சவுண்டு சரோஜாவும் உங்களால் பார்க்க முடியும். கரெக்டாக? ஸோ இந்த 2 இதில் ஸோ அவங்க வந்து உள்ளே எவ்வளோ சவுண்டை க்ரியேட் பண்ண போகிறாங்க, வடிஞ்சா காக்காக்க போகிறோம், அப்புறம் சவுண்டு சரோஜாக்கெல்லாம் நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம் அப்படின்னு மக்கள் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணுற மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. சார் லாஸ்ட் ஒன் பவித்ரா ஜனனி அவர்கள் போகிறதா ஒரு தகவல் இருக்குது சார், உங்களோட கருத்து? பவித்ரா ஜனனி அவர்கள் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட், விஜய் டிவியோடைய சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்கள பற்றி நம்மளுக்கு பெருசாக தெரியலனாலும் அவங்க மேலே நிறைய ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. அதாவது 2K கிட்ஸ் சிங்கிள்ஸ்லாம் நிறைய வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மீம்ஸ் பார்த்தேன். பார்ப்போம், அவங்க வராங்க. அண்ட் நிறைய பேர் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் லிஸ்ட்லேயே. எந்த இருந்த லிஸ்ட் அவ்வளோதான் சார் சொல்கிறேன். சத்யா போகிறாரு, NSK ரம்யா அவங்களுடைய ஹஸ்பண்ட் சத்யா கண்டிப்பாக போகிறார். கணக்கானும் காலங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் போகிறதா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் அவர்கிட்ட நிறையா எதிர்பார்க்கலாம் பேசிக்கலி. அண்ட் நான் முத்துக்குமரன், ஓகே, ஆங்கராக இருந்து உங்களை மாதிரி விஜயவா ஆப்போசிட்டில் உட்காந்து நம்மகிட்ட நிறையா கேள்வி கேட்ட தம்பியும் போகிறாரு. ஸோ அவர்கிட்டருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா அவரோட தமிழ். ஸோ அந்த தமிழுக்கு நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்க. தமிழுக்கு ஃபேன்ஸ் இல்லாத ஆளவே கிடையாது உலகத்தில். ஸோ அந்த தமிழில் அவர்கிட்ட நிறையா அந்த பிக் பாஸ் ஷோவில் எதிர்பார்க்க. ஏன்னா நிறைய வாட்டி தமிழை பொண்ணு தான் பார்த்துருக்கோம் அந்த பிக் பாஸ் ஷோ. அட்லீஸ்ட் ஒருத்தரை வச்சு வளர்ப்போமே. ஆக்சுவலி இந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் இருந்து தான் நான் முத்துக்குமரன் அவர்கள் வந்து நிறைய பிரபலமானார் அந்த விஜய் டிவி ஷோ மூலமாக. ஓகே, அப்படின்னு பார்த்தா விஜய் டிவிலேருந்து ஒரு பாட்டிலேருந்து ஆரம்பித்தவர் தான் அவரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க சார். இல்லை சார், என்ன சார் என் பக்கம் திரும்பி விட்டீங்க, எனக்கு புரியலையே. அப்படியே சொல்லிட்டு அப்படியே கிளாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே சார். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம கிட்டத்தட்ட யார் போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நடந்த எல்லா பிக் பாஸ் சீசன் நம்ம பார்க்குறப்போ வந்து ஒரு லவ் கப்புள்ஸ் கண்டிப்பாக ஒரு டீம் இருக்கும். டாமினேட் பண்ணுற ஆள் ஒருத்தவங்க இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிற ஒரு ஆள் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சதா சார் லிஸ்ட் பார்க்குறப்போ? இல்லை, அதான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் அவங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலையில் அடாப்ட் ஆகிறதுன்றதே ஒரு கஷ்டமான விஷயம் தான், எல்லாருக்குமே தான். நீங்கள் இங்கேருந்து கிளம்புறீங்க, ஒரு ஊருக்கு ட்ரிப்பு போகிறீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டே ஒரு மாதிரி மிஸ்ஆப்பாக இருக்கும். செகண்ட் தேர்ட் டே அப்படி ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்துடுவீங்க. கரெக்டு தானே? ஒரு புது இடத்துக்கு போனால் அந்த மாதிரி தான் இதை நான் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேஸ் நம்ம ரொம்ப பெருசாக உடனே உள்ளே போனோடனே 4 பேர் சேரை தூக்கி அடிக்கணும், 3 பேர் இட்லியை தூக்கி அடிக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது தவறான செயல்.
அதுக்கு நம்ம மனநிலை டாக்டரை தான் பார்க்கணும், பிக் பாஸை பார்க்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த ஷோ வந்து ஒரு ஷோவாக பார்த்து இதில் வந்து நல்ல கருத்துக்களை பதிவிடுறாங்களா, இந்த ஷோவை நம்ம பார்க்குறதுனால நமக்கு ஒரு நல்ல வேல்யூ சேருதா அப்படின்னு ஒரு வருடமும் எதிர்பார்ப்பு தான் போகிறோம். ஆனால் ஏறுறதான்றது டவுட்டு தான். சார் இது வரைக்கும் நம்ம பிக் பாஸ் பார்த்தோம்னா ஹரிஷ் கல்யாண் அவர்களும் கவின் அவர்களும்லாம் ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்க. ஆனால் இந்த ஷோ வந்து எல்லாருமே சொல்கிற விஷயம் இது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்குது நிறையா பேருக்கு. ஸோ இவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஸ்டேஜ்? அதுதான் சொல்கிறேன், வளர்ந்துருக்காங்கன்ற வளர்ச்சி அப்படின்றத நீங்கள் எதை வச்சு மார்க் பண்ணுறீங்கன்றது உங்களை பொறுத்த வரைக்கும். ஹரிஷ் கல்யாண் அப்படின்றவர் பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடித்தார். ஆனால் பிக் பாஸ் வந்து அவருடைய இன்னொரு திறமைகள்லாம் பார்த்து அவருக்கு வந்து ஒரு படத்தில் பியார் பிரேமா காதலில் வந்து அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு அவர் போயிட்டார். அவருடைய நடிப்பு திறமையை இப்போ அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள். இதே நடிப்பு திறமையில் தான் இருந்தார், ஆனால் இப்போ அக்னாலேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த லெவலுக்கு வந்து வேறு மாதிரி ஓடிட்டுருக்கு படம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் கவின் சொல்கிறீங்க. கவின் வந்து சின்ன திரையிலேருந்து எல்லாருக்கும் பிடிச்சி வீட்டுக்குள்ளே போன ஒரு பையன் கேரக்டர்லேருந்து இப்போ ஸ்டார் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு மனிதர். அவரும் அடுத்த லெவலுக்கு போயிடார். இப்போ மற்றவங்க எல்லாருமே இன்னும் வளரலையா, ஒன்றும் ஆகலையா அப்படின்னீங்கன்னா அன்னைக்கு அவங்க இருந்த ஒரு சூழ்நிலை இருந்திருப்பாங்கல்ல, அதை விட கண்டிப்பாக ஒரு 10 to 20 மடங்கு இப்போ வளர்ந்துருக்காங்க. எல்லாருமே வளரலை அப்படின்றது நம்ம அவங்கள பார்க்கல, அவ்வளோதான். கரெக்டா நான் சொல்கிறது? புரியுதுங்க சார். ஓகே, ஆமாம். ஸோ வளர்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, அது பிக் பாஸ் கிடையாது. ஸோ அவங்களுடைய வளர்ச்சி அவங்களுடைய வேலை. சார் அதே மாதிரி நம்ம லிஸ்ட்டு பார்க்குறப்ப வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பண்ணேன், டாப் 4 அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவும் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சு இல்லை சார்? நாளே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நாளைக்கு நம்ம ரிவ்யூவில் சொல்கிறேன் ஃபுல்லாக பார்த்துட்டு. என்ன சார்? ஏமா 12 பேர் தான் தெரியும், இன்னும் 6 பேர் இருக்காங்க பல. அந்த 12 பேர்னு நீங்கள் சொல்லலாம்ல சார்? அட்லீஸ்ட் ஒரு 2 சொல்லுங்கள், டாப் 2 சொல்லுங்கள். இவங்க கண்டிப்பாக டாப் 4 போயிடுவாங்கன்னு நீங்கள். அவ்வளோதான். இப்போ நான் 2 பேரை சொன்னால் அந்த 2 பேர் தான் நான் பிஆர் பண்ணுறேன்னு வாங்க. இதுதானே இப்படி கேட்குற அதை யோசிக்கிறேன், யாரை நம்ம சொல்லணும் அப்படின்னு. சரி, நான் ரஞ்சித்தும் சவுண்டு சரோஜாவும் சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இந்த லிஸ்ட் பார்க்குறப்போ ரஞ்சித் அவர்களோட படங்களும் சரி, இவர் வந்து அந்த ட்ரெஸ் போடுற விஷயமா இருக்கட்டும், அந்த ஃபேஷன் சார்ந்த விஷயம், கல்வி சார்ந்த விஷயம் சார்ந்து அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபர். இதே மாதிரி எதுவும் இஷ்யூஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா எனக்கு சாச்சனா அவங்க வந்து ஜோவிகா மாதிரி இமேஜின் பண்ண முடியுது. நிறைய இமேஜின் பண்ணுறது. பேசாமல் நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, விஜய் டிவியில் கண்டென்ட் டீமில் இருக்க வேண்டிய ஆள். இமேஜின் பண்ணுறது தப்பு இல்லை, கனவு காணுங்கள்னு கண்டிப்பாக அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்காரு. ஸோ பேசிக்கலாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து இப்போ நம்ம பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாமே ஸோ நீங்கள் சொல்கிற அந்த இமேஜினேஷனில் கண்டென்ட்டில் நடக்குமா நடக்காதான்றது தெரில. பட் ஏற்கனவே இது வந்து இப்படி வெளில போயிருக்கு, இந்த வெளில போனதில் இந்த பக்கம் ஒரு கூட நின்றுருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நான் பிக் பாஸே பார்க்காம பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறான்னா அவன் தான் முன்னாடி போய் சொல்கிறான்னு அர்த்தம். கரெக்டா? கரெக்ட் சார், நியாயமான உண்மை சார். எவன் ஒருத்தன் வந்து நான் பிக் பாஸே போனதில்லை, அவங்க பார்த்ததே கிடையாதுங்க ஒரு ஷோ கூட அப்படின்றானோ அவன் தான் நம்பர் 1 ஆக்டர். இது ஆக்ஷன் மேடம் அதான். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது உள்ளே போகிறவங்க வந்து ஷோ ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி போன சீசன் என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு பர்ஃபெக்டாக ஸ்கிரிப்ட் போட்டு தான் உள்ளே போவாங்க. கண்டிப்பாக. ஸோ அதை தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம பழசையே திருப்பி நடக்குமான்னு எனக்கு தெரியல சார். அதே மாதிரி எல்லா சீசனுமே இந்த சீனியாரிட்டி டாமினன்ஸுங்கிற ஒரு விஷயமுமே வந்து பயங்கரமாக அடிபட்டுட்டு இருந்துச்சு. சீனியர் ஆக்டர்ஸாக இருக்கிறவங்க, வெட்டரன் ஆங்கர்ஸாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அந்த டாமினன்ஸுங்கிற விஷயம் இருந்தது. இந்த வாட்டியுமே அந்த மாதிரி இருக்காங்க. இப்போது சீனியர் ஆங்கர்ஸ் இருக்காங்க, சீனியர் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த டாமினன்ஸ் மாதிரி இந்த வருஷம் நடக்க வாய்ப்புகள் இருக்கா சார்? டாமினன்ஸ் அப்படின்றது நீங்கள் இண்டஸ்ட்ரியில் சொல்லிங்களா? இது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாமியார் மருமக பஞ்சாயத்து தான் பார்க்குறேன். ஓகே, பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாமியார் ஒரு மருமகள், ஆனால் எண்ட் ஆஃப் த டே அந்த மாமியார் ஒரு மருமகளாக இருந்திருப்பாங்க, இந்த மருமகள் நாளைக்கு ஒரு மாமியார் ஆக போகிறாங்க. கரெக்டா? ஸோ இங்கே வந்து வளர்ச்சி அப்படின்றத யாருனாலையுமே தடுக்க முடியாது. நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்போ சொன்னேன், பட் பொதுவாக ஒரு சீனியர் ஒருத்தன் வந்து கீழே இருக்கானா, லைஃப்லாம் அவன் கீழே இருந்தானா அந்த பிரச்சனை அவங்ககிட்ட தான். எல்லாரும் நம்பிக்கிட்டாங்க அதனால தான் அவன் கீழே இருக்கான்னு அவன் சொன்னான்னா அது அவனோட இயலாமை. இதில் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. உங்கள் திறமை இருந்தால் நீ தானாக வரலாம். கண்டிப்பாக. இப்போ ரொம்ப சிம்பிள், நான் முத்துக்குமரன். கண்டிப்பாக சார். எப்படி என்ன உங்கள் வீடு என்ன பெரிய வீடா? வரலையா? வந்தார். கரெக்டா? நீங்கள் பிக் பாஸ் செட்டில் இருக்கார். போன வாட்டி வந்த சரவணன் என்னதான் இருந்தாலும் டைட்டில் வின்னர் நம்ம கலாய்ச்சா கூட அவருடைய வளர்ச்சி கண்டிப்பாக. கரெக்டாக அதாவது கலாய்க்கிறது தான் நம்மளால முடியுது. அந்த இடத்துக்கு நம்ம போக முடியல. கீழே கமெண்ட் போடுறதுனால அங்கே நிற்க முடியாதுல்ல. அவனால் மேக்ஸிமம் முடிஞ்சது கமெண்ட் போடுறது, அவ்வளோதான் வித்தியாசம்.
சார் உங்க கருத்துப்படி வேற யாரெல்லாம் உள்ள போயிருந்தா இன்னி ஆட்டம் சூடு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஆட்கள்? இல்லை இப்போ இவங்க உள்ளே போனவங்களே ஆட்டம் சூடு பிடிச்சா இல்லையான்றதை நம்ம பார்த்துட்டு தான் அதை பேசணும். அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் போனால் ஆட்டம் சூடு பிடிச்சிருக்கோம்னா அதை அப்புறம் ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார்லாம் போயிட்டா ஆட்டம் சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதா நம்மளுக்கு தெரியும். பொசுக்குன்னு இப்படி சொல்றீங்களா? என்னங்க பேசுறீங்க? நீ வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? உள்ள போய் அவன் ஆட விடுங்க. ஹோஸ்ட் ஒருத்தர் மாறினாரா, இவர் என்ன பண்ண போறார், விஜய் சேதுபதி என்ன பண்ண போகிறார் என்று தெரியவில்லை, கமல் சார் என்று இதை வேற சொல்றீங்க. அடுத்த கேள்வி இதுதான். அடுத்த கேள்வியே சொல்றா லீடே நான் கொண்டு வர வேண்டியது இருக்கு மக்களே. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்களாவே எல்லாமே அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க. என்ன கேட்குறேன், அஸ்யூம் எல்லாம் பண்ணாமல் இது ஒரு ஷோவாக ஜாலியாக ரிலாக்ஸ்டாக ஒரு படம், ஒரு போஸ்டர் வந்ததுனா இந்த படம் தானேப்பா இப்படி எல்லாத்தையும் பேசிட்டு அப்புறம் போய் எதுக்கு படத்தை பாருங்க. படத்தை ஜாலியாக பாருங்கள், பார்த்து அதை பற்றி பேசுறது. அந்த படத்தை பார்த்தேன், இந்த படம் எனக்கு வந்து ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு, இந்த படத்தை இந்த சீன் சூப்பராக இருந்துச்சு, இது இருந்துச்சு, அது ஓகே. ஆனால் அதை நம்ம செய்கிறதே கிடையாது. போஸ்டர் போட்டோடே படத்தை எடிகோடு பண்ணி அதை வச்சு உட்காந்து ஒப்பித்துறாங்க. சார் நீங்க வந்து பக்கா ரிவ்யூவரா உருமாறிட்டு இருக்கீங்கிறது எனக்கு இதுல இருந்து கிளியரா ஓகே. சார் அடுத்து கண்டஸ்டன்ஸை தாண்டி ஹோஸ்ட் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையே பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் நீங்க ப்ரோமோ லான்ச்சுமே வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இன்னொரு மிகப்பெரிய தனியார் தொலைக்காட்சியில் வந்து ஒரு ஷோ ஒன்று பண்ணார், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுவே வந்து அவர் விருப்பம் இல்லாத மாதிரி தான் பண்ணார் அப்படிங்கிற கருத்து வெளியே வந்தது. இது எப்படி சார் அவர் விருப்பத்தோட தான் பண்ணுறாரா, அண்ட் அவரால் ஹோல்டு பண்ணிட முடியுமா சார்? விஜய் சேதுபதி சார் எங்கே இருக்கீங்க, ஒரு நம்பர் கொடுங்க, ஃபோன் பண்ணுற தம்பி ஒரு கேள்வி கேட்குறப்ப அவர் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டால் நான் அவர்கிட்ட சொல்லுவேன். சார் என்ன ரிவ்யூவர்னா இதுல அநியாயமாக இருக்குது. ரிவ்யூவர்னா தக்காளி எவ்வளோ கிலோ வருது, நீங்கள் ரிவ்யூவர் சொல்லுங்கன்னா எப்படி சொல்கிறது? அந்த மாதிரி இது அவருடைய இது முடிவு பிடிக்காம யாருமே எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாதுங்க. அது அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பிடிக்காம ஏன் செய்றீங்க? கேட்டா இல்லையா? இப்போ நான் போய் வந்து ஒரு பிடிக்காம இந்த வேலை செய்கிறேன், நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்கிற நிறைய ஆட்கள் நம்ம பார்க்க முடியுது. சின்ன லெவலில். பெரிய லெவலில் எனக்கு பிடிக்காம இந்த படம் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஹீரோ சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான் சார். அடுத்து நான் அவரை நடிக்கிறேன், பிடிக்காம எதுக்கே காசு வாங்கினேன் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? கேட்போம் சார் கண்டிப்பாக. ஸோ அதில் எனக்கு வந்து பெரிய நம்பிக்கை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சார்ட்டு வந்து நம்ம ஒரு நியாயத்தை எதிர்பார்க்கலாம், ஒரு தர்மத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் அவருடைய நிறைய இன்டர்வியூஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தட் வி கேன் எக்ஸ்பெக்ட். அவர் ஃப்ராங்காக பேசுவாப்புல. ஓகே கரெக்ட் சார். அந்த ஃப்ராங்காக நிறையா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுவார். அதனால அதுதான் அவர்கிட்ட நம்ம பெருசாக எதிர்பார்க்கலாம். ரொம்ப தரையிலேருந்து மேலே வந்திருக்க மனிதர், பல அனுபவத்தை நிறைய சுமந்திருக்க மனிதர். ஸோ அவர் கண்டிப்பாக சார். அதே மாதிரி நம்ம எக்ஸ் தளங்கள்லையும் சரி, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் வந்து எப்போ இந்த சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சதோ அப்போ இருந்து லிகசிங்கிற வேர்டு பயங்கர ஹிட் ஆகி கமலஹாசன் அவங்க லிகசியை வந்து இவர் கீப்பப் பண்ணுவாராங்கிற மாதிரியான ஒரு கருத்து போயிட்டே இருக்குது. ஸோ இவர் இத்தனை வருஷம் பிக் பாஸ் சீசன் ஹோஸ்ட் பண்ணார், இவர் ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குது, இது வந்து அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரிலங்கிற மாதிரியான ஒரு கருத்து ஒன்று போயிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேன், நீ கருத்து சொல்கிறதுல பிரச்சனையே கிடையாது. டீ கடையிலேருந்து கருத்து பேசின ஆளுங்க வந்து இப்போ கேமரா மாதிரி கருத்து பேச ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான் வித்தியாசம், டிஃப்ரென்ஸ். ஸோ கருத்து வந்து அவரை ஃபஸ்ட்டு பண்ண விடணும். கண்டிப்பாக கமல் சார், விஜய் சேதுபதி சார்னா நம்ம ஈக்குவலேட்டு அவரே பண்ண ஒத்துக்க மாட்டார். கரெக்டாக? கமல் சார் தான். இப்போ கமல் சார்கிட்ட போய்ட்டு நீங்கள் பெருசாக சிவாஜி கணேசன் பெருசாக கேளுங்க, கமல் சார் கிட்ட என்ன சொல்கிறார்? ஸோ இது வந்து தலைமுறையாக வர்ற விஷயங்கள். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஈக்குவலேஷன் இப்படி பண்ண வேணாம். நம்மளை பிடித்த மாதிரி கொண்டு போகிறாங்களா அந்தந்த ஜென்ரேஷனுக்காக, அதுதான் மேட்ரு. இப்போ சிவாஜி கணேசன் நடித்த படத்தை இப்போ போட்டால் இந்த ஜென்ரேஷன் ஆளுங்க போய் பார்ப்பாங்களா? கம்மி தான் சார். அந்த ஜென்ரேஷன் ஆளுங்க எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ ஜென்ரேஷன் டிஃப்ரென்ஸ். சூப்பர் சார். அதே மாதிரி லாஸ்ட் சீசனில் வந்து ஒரு ரெட் கார்டு இஷ்யூ ஒன்று ரொம்ப இதாக போச்சு, அது நம்மளும் கேள்விப்பட்டிருந்தோம், நீங்களும் ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க, அதுவும் நான் பார்த்துருந்தேன். இந்த சீசனில் அந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா இது வந்து என்னோட கேள்வின்னு மட்டும் இல்லை, மக்களோட கேள்வியாகவும் நான் இல்லை. அது ஆக்சுவலாக இந்த ப்ரொமோலேயே சொல்லிட்டாங்க, ரெட் கார்டெலாம் நீங்கள் வந்து எந்த கார்டு தரணும்ல தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசின கரண்ட்டில் பார்த்துருக்கோம். ஸோ பார்ப்போம், குறும்படம்லாம் இருக்குமா, அது விஜய் சேதுபதி சார் குறும்படம் சொல்லி எப்படி சொல்ல போகிறாரு சார். அதே மாதிரி நம்ம பிக் பாஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ஒரு ஃபார்மெட் வச்சுருக்காங்க. ஸோ சீசன் 1ல இருந்து இப்போ வரைக்குமே அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்கும். அது கமல் சாருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு ஃபார்மெட் வச்சுருந்தாங்க. இப்போ ஃபார்மெட்ஸ் எதுவும் மாற்றிருக்க வாய்ப்பு இருக்கா சார், இல்லை அதே ஃபார்மெட்டில் தான் பிக் பாஸ் போகுமா? ஃபார்மேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டாஸ்கில் ஏதாவது மாற்றினா நல்லாயிருக்கும். வீட்டு கலர் மாற்றுறாங்க, கார்பெட்டை மாற்றுறாங்க,
சேரை மாற்றுறாங்க, ஆங்கரை மாத்துறாங்க. எல்லாம் மாற்றுறீங்க. அந்த முட்டை டாஸ்கையும் அந்த பலூன் டாஸ்கையும் மட்டும் எரேஸ் பண்ணியிருக்கடா, முதலா சாதி முடியலடா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஓகே டன் சார். அதே மாதிரி நம்ம ப்ரோமோவே பார்த்துருப்போம், நீங்களும் இப்போ சொல்லியிருந்தீங்க. அந்த ப்ரோமோவில் வந்து கமல் சார் பண்ண விஷயங்களை இது பண்ணுற மாதிரியே நிறையா கமெண்ட்ஸ் அந்த இடத்துல வந்தது. இது கீழே வந்து நிறைய பேர் அது இதாகவும் கமெண்ட்ஸாகவும் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது. நீங்கள் பார்க்குறப்போ சரி, நான் பார்க்குறப்ப எல்லாரும் பார்க்குறப்பவுமே அது தொடர்ந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா அது தனிப்பட்ட ஒரு மனிதனை இது பண்ணுற மணிக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு மக்களோட கருத்து ஒன்று இருக்குது. ஸோ அவர் போயிட்டாருங்கிறதுக்காக அவர் எப்படி நீங்கள் சொல்லலாமா அப்படிங்கிற கருத்து ஒன்று மக்களிடையே இது ரொம்ப சலசலப்பாக பேசும் பொருளாக மாறுச்சு. அதனால இந்த ஒரு அதான் சொல்கிறேன், இன்னைக்கு வந்து தராதரம் பார்க்காம யாரை வேணாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையான உலகத்தில் தான் நம்ம இருக்கோம். கண்டிப்பாக. ஓகேவா? அது தராதாரம் அப்படின்றது அவங்களுடைய ஃபினான்ஷியல் பேஸில் சொல்லலை, அவங்களுடைய வளர்ச்சியில் சொல்கிறேன். அதாவது வெட்டியாக இருக்கிறவனும் வேலை செய்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்பங்காசில் இருக்கிறவனுக்கும் சொந்த காலில் நிற்கிறவனுக்கும் நல்ல வித்தியாசத்தை சொல்கிறேன். நான் சொல்கிற வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த அப்பங்காசில் இருக்கிறவன் வந்து ஒரு சொந்த காசில் சம்பாதிக்கிறவனை அசிங்கப்படுத்தலாம், சோஷியல் மீடியாவில் கீழே கமெண்ட் போடுறான்னா அது ஆக்சுவல் அசிங்கம் அவங்க அப்பனுக்கு தான். ஓகே. அந்த மாதிரி ஒரு பிள்ளைய வளர்த்துருக்கு. கரெக்டாக? இதில் நான் நம்புகிறேன், இது என்னுடைய நம்பிக்கை. ஓகேவா? ஸோ அதனால் இந்த கம்பேரிசனோ இந்த அப்யூசிங் கிரிட்டிசிசம், அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வேறு. சார் இது நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இது சரியாக படல, என்னுடைய வியூ இது அப்படின்னு கமெண்ட் போகிற நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் ரிவ்யூஸில். இப்போ நம்ம ரிவ்யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நான் சொல்கிறது தான் 100% ரைட் நான் சொல்லவே மாட்டேன். இது என்னுடைய தனிப்பட்ட வியூ. இது உங்களோட சேர்ந்தால் அது உங்களோட விருப்பம். இப்போ நான் பேசுறது யாருக்குடையுமே ஒவ்வாமையாக இருந்துச்சுன்னா நான் தான் தப்பு. கரெக்டாக? அது ஒரு பாதி பேருக்கு ஒவ்வாமை, பாதி பேருக்கு ஓகேனா அது டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டாக? டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லுவோம். ஆமாம் சார். கரெக்டாக? ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஒரு ரைட்ஸ். அந்த கருத்துக்களை ப்ராப்பராக வைக்கணுமே தவிர அப்யூசிவாக வைக்கக்கூடாது அப்படின்றதுல நான் வந்து ரொம்ப கிளியராகவே இருக்கேன். அண்ட் மக்கள் அதை இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து இதை வந்து ஒரு ஃபேஷனாகவோ இதை ஒரு போதையாகவும் எடுத்துக்கிச்சு. அதுதான் பிரச்சனையாக. சார் இறுதி கேள்விக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட் சீசனும் அதுக்கு முந்தின சீசன் நம்ம பார்த்தோம்னா குறிப்பிட்ட தொலைக்காட்சியில இருந்து வர்றவங்க எல்லாருமே ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் டாமினேட் பண்ணுறது, இந்த குரூப்பிசம் சார்ந்த விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்தது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த கண்டஸ்டன்ட் டென்டேட்டிவ் லிஸ்ட் நம்ம எடுத்து பார்க்குறப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு மிகப்பெரிய விஜய் தொலைக்காட்சி அவங்களோட இதில் இருந்தே நிறைய பேர் இருக்காங்க. அந்த குரூப்பிசம் அந்த ஒரு இது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், குரூப்பிசம் இல்லாத இடமே இந்த உலகத்தில் கிடையாது, எந்த இடத்துலையுமே கிடையாது. கரெக்டாக? உண்மை சார், உண்மை. ஒரு 10 பேர் வேலை செய்கிற ஆஃபீஸில் 4 பேர் குரூப்பாக இருப்பான். உண்மை சார். கரெக்ட். 30 பசங்க படிக்கிற இடத்துல 5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். கண்டிப்பாக. இது வந்து அவங்க எவ்வளவு நேரம் இன்னொருத்தருடைய அந்த ஐடியாலஜிகளை போய் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீ என் கூட கம்ஃபர்டபுள், நான் உங்க கூட கம்ஃபர்டபுள், ஒரு குரூப் ஆவாங்க. இவனை விட்டு தராமல் இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப். இன்றைக்கி வந்து புரிதல் எப்படி தெரியுமா? நட்புடைய புரிதலை எப்படி மாறிடுச்சுன்னா, தான் நண்பன் என்ன தப்பு பண்ணாலும் தான் நண்பன் கூட நிற்கிறது தான் நட்புன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. தான் நண்பன் தப்பு பண்ணால் நீ பண்ணுறது தப்புன்னு சொல்கிறது தான் நல்ல நட்பு. கரெக்டா? கரெக்ட் சார். ஸோ இந்த புரிதல் தான் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இல்லைன்றது தான் என்னுடைய தாட். ஓகே சார். இறுதியாக வந்து இந்த டென்டேட்டிவ் லிஸ்ட் வந்தப்பதுலேருந்து யாரெல்லாம் இவங்க போயிருக்கலாம், இவங்க ஏன் போனாங்கங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணாலும் ஒரு சில கூட்டம் நான் பார்த்தேன் சார், எனக்கே வியப்பாக இருந்தது. சீசன் 3 மாதிரி இது இருக்குமா? ஏன்னா சீசன் 3 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சாண்டி அவர்கள் லாஸ்ட்ல அது வந்து மறக்க முடியாத ஒரு சீசனாக இருந்தது. பிக் பாஸோட ஹிஸ்ட்ரிலையும் சரி நம்ம மக்களுக்கும் சரி ஒரு பயங்கரமாக கொண்டாடின ஒரு சீசன் அது. அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் அது அந்த சீசனை மொத்தமாகவே எனக்கு தூக்கிட்டு போனது வந்து சாண்டி மாஸ்டர் நான் பார்க்குறேன், கவினா பார்க்குறேன். மேக்ஸிமம் கவின் வந்து கொஞ்சம் ஒரு இல்லாமல் சாண்டி மாஸ்டருடைய அந்த காமெடி எலிமெண்ட், அந்த ஃபன், அந்த ஒரு நாள் இல்லை ஒரு 2 விஷயம் அதை பேச வைக்கிற மாதிரி பண்ணதுனால தான் அது வந்து ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி முழுநீர காமெடி படமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நான் டவுட்டு தான். கொண்டாடுவாங்க எல்லாருக்கூடையும் வந்து ஈகோ இல்லாமல் யார் வின் பண்ணால் என்ன தட்டி கொடுத்துட்டு போகிற அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் எல்லாம் அந்த 3ஆவது சீசன் தான் இருந்துச்சு. மீதி சீசன்லாம் எவனை கழுத்தெடுத்து எவன் மேலே போகலான்றது இருந்துச்சு. குரூப்பாக சேர்ந்து ஒருத்தனை காலி பண்ணணுன்னு இருந்துச்சு. அங்கே வந்து குரூப்பாக இருந்து நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸுப்பா, நாங்களாம் ஜாலியாக இருக்க வந்திருக்கோம்ப்பா, நீங்களாக பார்த்து எங்களுக்கு ஓட்டு கொடுங்கப்பா, எங்களை பிடிச்சா யாருக்கு வேணால் வின் பண்ண கொடுங்கப்பா, யாரை வேணால் கொண்டாடுங்கப்பா அப்படின்றத சீசன் தான் அந்த 3. போட்டி இல்லாமல் பொறாமை இல்லாமல் இருந்த சீசன்றதுனால தான் அந்த சீசனை இன்றைக்கி வரைக்கும் மக்கள் கொண்டாடுறாங்க.
சார் எதனால் இந்த சீசன்லாம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு குரூப் இருக்கும். அவங்க சாண்டி அவர்கள், லாஸ்லியா அவர்கள், தர்ஷன், கவின், அப்புறம் முகின் அவர்கள் இருந்தாலும் அந்த குரூப் அவ்வளவு அருமையாக இருப்பாங்க. அந்த டீம் யாருமே குரூப்பிசமோ எந்த விஷயமும் இருக்காது. அதே மாதிரி இந்த சேஃப் பிளே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிக் பாஸ்ல இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேருக்கு வந்து சேஃப் பிளே அப்படிங்கிற விஷயமும் வந்தது. அதை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா சார்? சேஃப் பிளே அப்படின்றது பிக் பாஸில் நீங்கள் இந்த வார்த்தையை வேணால் கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் அந்த மாதிரி இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கான். ஒருத்தர் கீழே ஆக்சிடென்ட் எடுத்து அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிடும், நம்மளுக்கு ரொம்பிட்டு. கரெக்டா? அதான் பேர் சேஃப் பிளே. ஓகே. ஆஃபீஸில் வந்து ஒருத்தனை வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க. அது தப்புன்னு தெரியும் அவனுக்கு. இப்போ கேட்க மாட்டேன் ஹெச்ஆர்கிட்ட, அப்படி போயிடுவான். அதான் சேஃப் பிளே. ஸ்கூலில் அதே மாதிரி தான். ஓகேவா? இந்த மாதிரி அங்கங்கே ஆரம்பித்து ஓகே அப்பா பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிறதுலேருந்து ஒரு சேஃப் பிளே இருக்கும் தெரியுமா? அது வந்து எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து சேஃப் பிளே அப்படின்ற வார்த்தையில் வந்து நின்றுச்சு. அதாவது அந்த அந்த இடத்துலையே நான் இருக்கேன்றதே எனக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்க அதை உணரவே கூடாது. நான் பாட்டு இருப்பேன், நான் பாட்டு கடைசியாக கிளம்பி போவேன். எவ்வளோ நாள் இருக்கணும் அவ்வளோ நாளுக்கு பேட்டா மட்டும் கொடுத்துடணும். ஓகே அப்படின்னு. ஓகே சார், அடுத்து உங்கள் ப்ரெடிக்ஷன் படி இது கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும்னா நீங்கள் சொல்ல சேஃப் பிளேயில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. ஓகே. தப்பு பண்ணுறவனா வெளில அனுப்பணும்னு நினைப்பீங்க, நல்லது பண்ணுறவனா உள்ளே இருக்கணும்னு நினைப்பீங்க. சேஃப் பிளேவை சம்மந்தமே இல்லாமல் உள்ளே இருக்க வச்சுருவீங்க. புரியுது. ஓகே ஓகே சார், புரிஞ்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? புரியுது புரியுது. பிரச்சனைக்குரிய நபர் தான் வெளில போனோம் அப்படின்றது தான் நம்மளுடைய தாட். அப்போ சேஃப் பிளே பண்ணுறோம் 3 நாள் இருப்பான்ல, அதனால ஹீட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படின்றது தான் நம்மளுடைய மந்திரம். ஓகே, நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க, பக்காவாக ரெடி ஆகிருக்காரு. ஓகே, நாளைக்கு 5 ஸ்டார் எடுத்துகிட்டு வந்து ரிவ்யூவில் உட்காந்துட வேண்டியதா அப்படின்னு. ஓகே சார், அதே மாதிரி வந்து நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தோம்னா ஒரு பக்கா பேக்கேஜாக வந்து மக்களிடையே போய் இந்த பிக் பாஸ் சீசன் சேர்ந்துருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் பாதி பேர் சொல்கிறாங்க. எதனால சார் அந்த பதில் வச்சு? அதாவது நிறையா பால்பாவை ஒன்றா சப்ப தகட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு 6 சீசன் 7 சீசன் பார்த்தோம். சரி ஓகே போய்ப்பான், விஜய் வேணாம், கமல் சாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. என்ன புதுசாக இருக்குது, இந்த 6 சீசனும் பார்க்காம ஒரு 2 சீசனை மட்டும் பார்த்துட்டு இந்த ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்கல்ல, அதாவது ஐஃபோன் 12 இருந்து ஐஃபோன் 15 போகிறவங்க மாதிரி. ஓகே, அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க வாங்கலாம். நீ ஐஃபோன் 12, 13, 14, 15 அப்படின்னு வாங்கினவன் 16 வாங்க மாட்டான், தெரிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். அவன் வெயிட் பண்ணுவான், 16 விட 15 பெட்டராக இருக்காம 15 மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பான். ஓகே. ஆனால் அது புதுசாக ஒருத்தர் சாம்சங்கில் இருப்பான், ஐஃபோன் 16 லான்ச்சுக்கேன், ஐஃபோனுக்கு மாறுறேன் அப்படின்னு வருவான் தெரியுமா? அவன் தான் இந்த குக்குத் கோமாளி டாக்ஸிசிட்டிலேருந்து இப்போ பிக் பாஸ் டாக்ஸிசிட்டிக்கு ப்ரொமோட் ஆகி வருவேன். ஓகே சார், நீங்கள் முன்னே வந்து நான் ஏதோ கஷ்டப்பட்டு உங்ககிட்ட கேட்டு டாப் 2 ப்ரெடிக்ஷன் யாருன்னு சொல்ல வச்சிட்டேன். அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எலிமினேஷன். ஓகே, பயந்துட்டேன். ஃபஸ்ட்டு எலிமினேஷன் யார் வெளியே போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஃபஸ்ட்டு எலிமினேஷன் எப்பவும் போல் வயசானவங்க தான் அனுப்புவாங்க சார். நீங்கள் யாரை குறிப்பிட்றீங்க இந்த இடத்துல? அந்த டாப் 2 தான். என்ன சார், அவங்க உள்ளே போவாங்கன்றீங்க, வெளியே வருவாங்கன்றீங்க, எனக்கு புரியல. உள்ளே போகிறவங்க வெளில வந்து தானே அவனை தப்பி, அதான் நியாயம். டாப் 2ல போயிடுவாங்கன்னு நீங்கள் அடுத்து வெளியே, அது புரியலையா? டாப் 2ல போயிடுவாங்க. ஓ அப்படி, இன்னும் புரியலையா அவளுக்கு? புரிஞ்சிருச்சு டாப் 2. ஓ அப்போ நீங்கள் அப்பயே இந்த இக்கு வச்சு தான் சொல்லியிருக்கீங்க. அதான் ரிவ்யூவர் தான், ஆங்கர் தான். ஓகே, ஸோ தேங்க்ஸ் அலாட் சார், தேங்க்ஸ் அலாட் ஃபார் தி வேல்யூபிள் டைம். அண்ட் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்கள் ரிவ்யூவுக்காக. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் ரொம்ப மக்களே, நியூஸ் லிஸ்ட் சேனலில் நைட்டு 10:30 மணிக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா என் முகத்தை தான் பார்ப்பீங்க. நானும் இந்த ரெஜிரான்னு ஒருத்தன் இருப்பான், அவங்க கூட சேர்ந்து நாங்கள் பண்ணுற அட்டூழியத்தை நீங்கள் பிக் பாஸ் வீட்டில் செய்கிற அட்டூழியத்தை விட அதிகமாக ஹெவியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிக்கொண்டு மறக்காமல் வந்துடுங்க. வெயிட் பண்ணுறேன், ஐ எம் வெயிட்டிங். ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் விடைபெறுவது உங்கள் விஜே நெல்லையன் மற்றும் ஜோ மைக்கேல் அவர். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Taste the Daily. Taste the Daily.